ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் மிக்சர் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் அப்புறமா எனக்கு ஒரு vlog போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ டிக்கெட்ஸில் எடுத்தாச்சு. பர் பர்சனுக்கு வந்து 30 rupees டிக்கெட். ஸோ 2 டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இறங்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் பிடிச்சி நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தோம். ஸோ அங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 7 rupees தான் பர் பர்சனுக்கு டிக்கெட். ஸோ அங்கேருந்து இங்கே இறங்கி வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டெப்பில் போகிறவங்க அப்படியே டேரெக்டாக ஸ்டெப்பில் ஏறி போயிடலாம். கார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க இந்த ரைட் சைடில் டேர்ன் பண்ணி டேரெக்டாக நம்ம மலை மேலே போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிடலாம். நாங்கள் மெட்ரோவில் வந்ததால் ஆலந்தூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஆலந்தூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆச்சு. பட் இதே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன்லேயே இறங்கி அங்கேருந்து வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு 4 kilometers இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த ரூட் எடுத்து வந்தோம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ மலை மேலே ஏறதுக்கு ஆட்டோஸ்லாம் கூட இருக்குது. இல்லை 2-wheelerல வந்தோம்னா 2-wheelerலையும் போகலாம். நம்ம வந்து வெஹிக்கல்ஸ்லையும் ட்ராவல் பண்ணி போகலாம். அதுக்கு தனியாக வந்து ரூட் இருக்குது. நடந்து போகிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ எது வேணால் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அங்கே மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் டஃப்பாக இருக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நாங்கள் போனது வந்து ஒரு ஆட்டோ வச்சு தான் நாங்கள் போனோம். ஸோ வரும்போது ஸ்டெப் வழியாக வந்துட்டோம். ஸ்டெப்ஸையும் கவர் பண்ணணும் அண்ட் ரோடையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வரும்போது ஆட்டோவில் வந்துட்டோம். போகும்போது ஸ்டெப் வழியாக போயிட்டோம். ஸோ அந்த ரூட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வியூவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ மேலே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டெப் ஏறி நம்ம உள்ளே போகலாம். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா சர்ச் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு பார்த்திங்கன்னா 12 சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு சீடர் தான் வந்து சென்ட் தாமஸ். இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் 3வது நாள் வந்து உயிர் தெழுந்தாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதை வந்து பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஜீசஸ் வந்து இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் 3வது நாள் வந்து உயிர் தெழுந்து அங்கங்கே போயிட்டுருக்காரு, இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் கிட்டலாம் போய் சொல்கிறாங்க. இதை எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் சென்ட் தாமஸ் மட்டும் இதை நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சீடர்களையும் வந்து இவர் வந்து கொஞ்சம் நல்ல எஜுகேட்டடான ஒரு பர்சன். இவர் எதையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டார். எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி அப்படி தான் நம்புவார். கொஞ்சம் எஜுகேட்டடான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் நம்பலை. ஜீசஸோட கையில் இருக்க அந்த ஆணி, க்ரூசிஃபிகேஷன் அப்போ அந்த கையில் இருந்த ஆணியோட தழும்பை பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஜீசஸ் நேரடியாக சென்ட் தாமஸ் முன்னாடி வந்து நின்று, நான் தான் ஜீசஸ், இதுதான் என் கையில் இருக்க அந்த ஆணியோட தழும்பு அப்படின்னு சென்ட் தாமஸ் கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்த உடனே சென்ட் தாமஸ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜீசஸ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இயேசுவோட புகழை பரப்புறதுக்காக அவரோட 12 சீடர்களும் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு திசைக்கும் போகிறாங்க. அதில் சென்ட் தாமஸ் அவர்கள் இந்தியாவுக்கு போகிறாரு. அவர் முதல்ல எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து இயேசுவோட புகழை பரப்புறாரு. சென்ட் தாமஸ் அவர்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். ஆனால் அவர் எங்கே வசிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற லிட்டில் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வசித்து வந்திருக்காரு. சென்ட் தாமஸ் அவர்கள் நிறைய உபதேசங்களையும் அற்புதங்களையும் பரப்பிட்டு வந்தாங்க. இதை பிடிக்காத சில பேர் அவரை கொலை பண்ணிட்டாங்க. சென்ட் தாமஸ் அவர்களோட உயிர் இங்கே பிரிஞ்சதுனால இந்த மலைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு பேர் வச்சு இங்கே சர்ச் கட்டி வழிபட்டுட்டு வராங்க. இந்த திருத்தலம் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1523ஆம் ஆண்டு கட்டப்பட்ட திருத்தலம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டோட வரலாறு. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட ஃபுல் வியூவும் வந்து இங்கே அழகாக தெரியும். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே மேலேருந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. பிளேஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக கிளியராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. செடியெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வாட்டர் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கங்க நெறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே வந்து அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டாச்சூஸ் மாரி இருக்கு. ஜீசஸ வந்து க்ரூசிஃபை பண்ணது, அப்ப எல்லாரும் சுத்தி இருந்தது. ஸோ இந்த மாரி ஸ்டாச்சூஸ்லாம் வந்து போற வழியில அங்கங்க நெறைய வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரியலிஸ்டிக்கா நேர்ல பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த வியூ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். சொல்லவே வேணாம். சூப்பரா இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா மெட்ரோ போது, மேல ஃப்ளைட்டு. ஓவரால் வியூ வந்து செம்மையா இருக்கு. இங்க மேலேயே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு ஷாப் இருக்கு. குட்டி, குட்டி ஸ்டாச்சூஸ்லாம் விக்கிறாங்க. ஓவரால் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டோம். இதோட வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சைடு. ஸோ நம்ம இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருந்தோம். வண்டியில வந்திருந்தோம். இப்போ போகும்போது வந்து ஸ்டெப் சைடா போக போறோம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வருது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இல்ல. ஈஸியா தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம்.